ஐம் சாரி, தெரியாம அடிச்சிட்டேன். சாரி சொல்லிட்டா போதுமா? ஓ, ரிப்பேர் சார்ஜ் என்ன வாங்கிக்க. ரிப்பேர் பண்ணாலும் சொட்ட தானே. என்ன பண்ணுங்கிற? அப்படியே இரு, என் வண்டியில வந்து பதிலுக்கு பதில் நான் இடிச்சுக்கிறேன். ம். இப்படி இடிச்சா சொட்டை ஆகாதுடா, இப்படி அடிக்கணும். ஏண்டா, எவ்வளவு நாளா என்ன இந்த காலேஜ்ல பாக்குற? நானா வம்புக்கு வரமாட்டேன், வந்தா விட மாட்டேன் தெரியும்ல. இது வரைக்கும் தெரிஞ்சுக்காதவங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்குங்க. அமைதி அமைதி, இருங்க. வெயிட் வெயிட் வெயிட். நடந்து முடிந்த நமது கல்லூரியின் தேர்தலில் சேர்மனாக பிரேம்குமார். ஏண்டா சும்மா நிக்கிறீங்க? சும்மா சொல்லி கூட பட்டாசு கொடுத்துக்கடா. கல்லூரி சேர்மனாக பிரேம்குமார், ரங்கநாதன், லோகு, பரமேஸ்வரன் போட்டியிட்டதில் ரங்கநாதன் சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். யாரடா ஒழிக்கன்னு சொன்னேன்? இதுவரைக்கும் ரங்கநாதன் முழுசாதான் பாத்திருக்கீங்க.
கொஞ்ச நேரம் பொறுத்துங்க, பீஸ் பீஸா வந்து வெளியே உள்ள போற பாருங்க. மரியாதையா வாங்கிட்டு போன பணத்தை திருப்பி கொடுத்துரு. கொடுக்கல கையையும் காலையும் தனித்தனியா எடுத்துருவேன். வட்டியும் சேர்த்து கேளு லீடர். டேய், உள்ளதோ வட்டி வாங்குனீங்களா? உங்க லீடருக்கு சேர்த்து கொடுக்க சொல்றீங்களா? காலேஜ் கார்ல வந்தா பெரிய மனுஷன் நினைப்பா. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியாது. என்ன விஷயம்? நேத்துக்கு ஏன் கங்கா மேல சேர் அடிச்ச? அவகிட்ட போய் கேளு. அவ சொல்லிதான் நான் வந்திருக்கேன். எங்களால எந்த நியூசன்ஸும் காலேஜுக்குள்ள வராதுன்னு வாக்கு கொடுத்துட்டு வழக்கம் போல உங்க சண்டை என்னமோ நடந்துகிட்டு தான் இருக்கு. உங்களால ஒட்டுமொத்தமா காலேஜோட டிசிப்ளின் கெட்டு போக வேணாம். நீங்க ரெண்டு பேரும் வெளியே போயிடுங்க. both of you are suspended for 10 days. Get out. சத்தம் போடாம வண்டியில இரு. நான் ஏன் ஏறணும்? முடியாது. மிருகத்தனமா நடந்துகிட்டே நேத்து சொன்னேன்ல, இல்லாத பேர் எனக்கு வச்ச, அப்படியே நடந்துக்கிறேன். ஐயோ, விடு, விடு, விடு என்ன? பிரேம், விடு. ஐயோ, விடு. ஏன் எழுதிட்டு இருக்க? உண்மையில கைய வச்சனா?
கற்ப எழுந்துட்டியா? எதுவுமே நடக்கல, அதுக்குள்ள ஏன் ஒப்பாரி வைக்கிற? அப்ப ஏன் நீங்க கொண்டு வந்தீங்க? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இது பல தடவை சொல்லியும் நீ காதுல போட்டுக்கல. அது உன் மனசுல பதிய வைக்கிறதுக்காக தான் இங்க கொண்டு வந்தேன். இது என் ஹோட்டல், என் பர்சனல், இங்க யாருமே வர முடியாது. என்ன விரும்புறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. உங்களை எனக்கு பிடிக்கல. ஏன் 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 பிடிக்கல? என்கிட்ட என்ன குறை இருக்கு? எது இல்ல, நடந்துக்கிற இந்த அயோக்கியத்தனம் ஒண்ணு பார்த்தாது. Of course. எந்த விஷயத்திலையும் தோத்து போகிறது எனக்கு பிடிக்காது. அதை நிரூபிக்கிறதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். அதிகாரம் பண்ணிய பழக்கப்பட்ட பிரேம்குமார் காதலி கங்கா கிட்ட மட்டும் காலை பிடிக்கிறான்னு யாரும் சொல்லக்கூடாது. நான் உங்ககிட்ட கெஞ்சறதை யாரும் பார்க்க கூடாது. No one should watch it. அதுக்காக தான் உன்னை இங்க கொண்டு வந்தேன். அது ரவுடித்தனம், பொறுக்கித்தனம் சொன்னா எனக்கு கவலையே இல்லை. ஆனா மத்தவங்க மட்டும் உங்களை பத்தி கவலைப்படணும் இல்ல? ஆமா, அது நியாயமா இருந்தா இப்ப கூட எடுத்தது உன் மேல கை வைக்காம தானே பேசிட்டு இருக்கேன். எனக்கு உன் மேல இருக்கிற வெறிக்கு உன்னை கண்டன் துண்டமா வெட்டி கடிச்சு தின்னு தீக்கணும் போல இருக்கு. செஞ்சனா கேட்கறதுக்கு கொச்சையா தெரியும், ஆனா அந்த காதலுக்குள்ள இருக்கிற கண்ணியம் புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும். என்ன விரும்புறேன்னு சொல்லு, என்ன ஏத்துக்கிறேன்னு சொல்லு. ப்ளீஸ் சொல்லு, ப்ளீஸ் சொல்லு, ப்ளீஸ் சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய நம்ம சாந்தி முகூர்த்தம் இப்ப கலாட்டாவோட நடக்கணும்னு தலையில எழுதியிருந்தா நான் ஒண்ணும் செய்ய முடியாது. வேண்டாம் வேண்டாம், என்ன போக விட்டு. பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டா சொத்து பத்திரமா இருக்குல்ல. இரு, கதவை சாத்திட்டு வா. ஐயோ, விடு, 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 விடு. அனாவசியமா என் விஷயத்துல தலையிடாத. மரியாதையா போயிடு. போறேன், கங்காவை கூட்டிக்கிட்டு. என்ன மிருகமாக்காத. இப்ப மட்டும் என்ன மனுஷனாவா இருக்க? என்னடா சொன்ன?
உங்க 2 பேர்ல யாரா பிரேம்குமார்? இவன் தான்.